நற்செய்தி வாசகத்தில் இயேசு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கடவுளிடம் நம்பிக்கை வேண்டச் சொல்கின்றார். கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். ஏனெனில் அவர் மனிதரை போன்று இல்லாமல் நன்மைகளின் ஊற்றாய் இருக்கின்றார். அப்படிப்பட்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாடினால் நிச்சயம் கிடைக்கும். பரிந்துரை மன்றாட்டிற்கு இருக்கும் வல்லமை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழில் வெளிவந்த நிகழ்வு இது. ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஜோ என்ற இளைஞனுக்கு ஆள் குறைப்பின் பெயரில் தன்னை வேலையிலிருந்து தூக்கி விடுவார்களோ என்ற அச்சம் தொற்றிக்கொண்டது. அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். அப்போதுதான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள மேரி அக்கா நினைவுக்கு வந்தார். அவர் 10 பேர்களை கொண்ட ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுவார். அவர் அவர்களுக்காக வேண்டும் போது அவர்களின் தேவைகள் நிறைவேறும். உடனே மேரி அக்காவின் வீட்டிற்கு சென்றான். செல்லும்போது பட்டியலில் இடம் இருந்தால்தான் மேரி அக்கா எனக்காக வேண்ட முடியும். அது நிரம்பிவிட்டால் அவர் எனக்காக வேண்ட முடியாதே என்றார். என்றதொரு எண்ணம் தோன்றி அவனை அச்சமுறச் செய்தது. சரி, நடப்பது நடக்கட்டும் என நினைத்து கொண்டு ஜோ மேரி அக்காவிடம் சென்று தன்னுடைய நிலைமையை அவரிடம் எடுத்துச் சொன்னான். நான் வைத்திருக்கும் பட்டியலில் இருந்த 3 பேர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். இப்போது உன்னுடைய பெயரை அதில் சேர்த்து கொண்டு உனக்காக வேண்டுகிறேன் என்று அவர் சொன்னபோதுதான் ஜோவிற்கு போன உயிர் திரும்பி வந்தது. இது நடந்து சில நாள்கள் கழித்து ஜோவோடு பணியாற்றிய பலரும் ஆள் குறைப்பு என்ற பெயரில் வேலையிலிருந்து தூக்கப்பட்டாலும் அவன் வேலையில் தொடர்ந்து நீடித்தான். இதை நினைத்து அவன் மேரி அக்காவின் வேண்டுதலை கடவுள் கேட்டிருக்கிறார் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னான். கடவுள் தான் நம்முடைய வேண்டுதலை கேட்க தயாராகவே இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு மன்றாடுவது. இறைவேண்டல் என்பது மூச்சு பயிற்சி போன்றது. அது நம்முடைய ஆவியை வெளியே அனுப்பிவிட்டு கடவுளின் ஆவியை உள்ளே இழுப்பதற்கு இணையானது. தீர்மானங்கள். எத்தகைய இடர் வரினும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். நமது வேண்டுதல் உடனடியாக கேட்கப்படாவிட்டாலும் கிடைக்கும் என்ற மன உறுதியோடு இருப்போம். கடவுளிடமிருந்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல மறவாதிருப்போம்.